மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளே, நண்பர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, என் பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய ஈடு இணையற்ற இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தலைவர் கலைஞர் அவர்களுடைய எழுத்தாற்றலில் உருவான ராமானுஜர், அந்த ராமானுஜர் பிறந்த இந்த திருப்பரம்புதூரில் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்ற நிலையில் தலைவர் கலைஞர் அவர்கள் சின்னத்திரையில தொடராக எழுதிய அந்த பெருமைக்குரிய இந்த ஊரில் பிறந்தவர். ஆக அப்படிப்பட்ட வரலாற்றுக்குரிய இந்த திருப்பரம்புதூரில் உங்களை எல்லாம் சந்தித்து ஆதரவு கேட்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், பூரிப்படைகிறேன், புலங்காகித உணர்வோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். வருகிற 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல், நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் என்பது மத்தியில ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல். ஆக அந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக உங்களிடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற என்று நான் சொல்ல மாட்டேன், உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய TR பாலு அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து அவருக்கு பெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறேன். உங்களிடத்தில் ஓடோடி வந்திருக்கிறேன், உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன், ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ தேர்தலுக்காக மட்டும் வந்து போகக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. என்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுக துக்க நிகழ்ச்சிகளில் உரிமையோடு பங்கேற்கக்கூடிய அந்த உணர்வோடு உரிமையோடு உங்களிடத்தில் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். நினைத்து பார்க்கிறேன், இது எனக்கு 39வது தொகுதியினுடைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டம். நாளைய தினம் மாலையில மத்திய சென்னையில 40வது தொகுதியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்கவிருக்கிறேன். ஆனால் இடையிடையில 22 சட்டமன்ற தொகுதியினுடைய பிரச்சாரத்தையும் நான் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் நான் எண்ணி பார்ப்பது, தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லாமல் நடைபெறுகிற முதல் தேர்தல். அவர் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. இயற்கை நம்மை அவரிடத்திலிருந்து பிரித்திருக்கிறது. ஆக அவர் இல்லை என்று சொன்னாலும் என்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே, ஊனிலே, உடலிலே, உதிரத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இருந்திருந்தால்
இந்த திருப்பெரும்புதூர் பகுதிக்கு நிச்சயமாக உறுதியாக வந்திருப்பார். இந்த மேடையிலே வந்து உங்களிடத்தில் தோன்றியிருப்பார். தோன்றி உங்களிடத்தில் ஆதரவையும் கேட்டிருப்பார். என்னுடைய தம்பி டி.ஆர். பாலு அவர்களை வெற்றி வையுங்கள், உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டிருப்பார். அவர் தன்னுடைய உரையை தொடங்கி மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய முன்னோடிகளை, தோழமை கட்சி நண்பர்களை, ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் பெயரை சொல்லி விழித்துவிட்டு, அதற்கு பிறகு இங்கே குழுமியிருக்கக்கூடிய உங்களையெல்லாம் பார்த்து, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று அந்த கணீர் குரலிலே, கரகரத்த குரலிலே, அந்த கம்பீர குரலிலே உங்கள் அத்தனை பேரையும் அழைத்திருப்பார்கள். அதைத்தான் நான் எண்ணி பார்க்கிறேன். ஆக அவர் இன்றைக்கு இல்லை என்று சொன்னாலும், அவர் சார்பில் அவருக்கு பதிலாக அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். டி.ஆர். பாலு அவர்கள் நிற்கிறார் என்று சொன்னால் கலைஞரே நிற்கிறார். ஏன் டி.ஆர். பாலு அவர்கள் நிற்கிறார் என்று சொன்னால் நானே நிற்கிறேன். வெட்டி வா என்றால் கட்டி வரக்கூடிய ஆற்றலை படைத்தவர் நண்பர் டி.ஆர். பாலு அவர்கள். 3 ஆட்கள் பார்க்க வேண்டிய வேலையை ஒரே ஆளா பாலு பார்த்துருவார். இதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னா, இன்றைக்கு சென்னை மாவட்டம் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆக 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இப்பொழுது சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிலே மாறுபாடு வேறுபாடு கிடையாது. ஆனால் 1980களில் ஒருங்கிணைந்த மாவட்டம் அந்த மாவட்டம் சென்னை மாவட்டம். அந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல பெருமைகளை சேர்த்து தந்தவர் இன்றைக்கு உங்களுக்கு வேட்பாளராக நம்முடைய அருமை நண்பர் டி.ஆர். பாலு அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். டி.ஆர். பாலு அவர்களை பொறுத்தவரைக்கும் 24 மணி நேரமும் கலைஞர் 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 என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பார். நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்களை ஜெயலலிதா ஆட்சியில் நள்ளிரவில் கைது செய்தார்கள். நள்ளிரவில் கைது செய்து எங்கே கொண்டு போகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாத நிலை. அப்பொழுது டி.ஆர். பாலு அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கிறார். ஆக எப்படியோ செய்தி அறிந்து அவர் சிறைபிடித்து ஒரு அலுவலகத்தில் அடைத்து வைத்திருந்த நேரத்தில் கண்டுபிடித்து அந்த பகுதிக்கு போகிறார். அந்த அலுவலகத்தினுடைய வாயிலில் இருக்கக்கூடிய கதவுகள் முழுமையாக மூடப்பட்டிருக்கு, பூட்டு போடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் டி.ஆர். பாலு அவர்கள் அந்த கதவை எப்படியாவது திறக்க சொல்லி கேட்கிற நேரத்தில் யாரும் திறக்க முன்வரல. ஆக அவராகவே அதை தள்ளி ஆங்கிலத்தில் அதிகமாக கோபம் வரும். ஓப்பன் த டோர் என்று கத்தி அதற்கு பிறகு அந்த கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே போன அந்த காட்சிகள் எல்லாம் நான் நேரடியாக இருந்து பார்க்கவில்லை என்று சொன்னாலும் வீடியோக்கள் மூலமாக நான் பார்த்தேன். கலைஞருக்கு ஒன்று என்று சொன்னால் தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடியவர் நண்பர் டி.ஆர். பாலு அவர்கள். ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளராக பொறுப்பேற்று மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் பலர் இங்கு இருக்கிறார்கள், யாரும் வருத்தப்படக்கூடாது. நான் எதையுமே கொஞ்சம் பட்டவர்த்தனமாக சொல்லிவிடுவேன்.
மற்ற தலைமை கழக செயலாளர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய டி.ஆர். பாலு அவர்கள் முதன்மை செயலாளராக பொறுப்பேற்று அந்த கடமையை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்து அந்த துறைக்கு பெருமை சேர்த்து தந்திருக்கிறார். அதற்கு பின்னால் தரைவழி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து மிகப்பெரிய சாதனைகளை ஏதோ தமிழகத்திற்கு மட்டும் இல்ல, இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய பெருமையை தேடித்தரக்கூடிய வகையில் பணியாற்றியவர் உங்களுக்கு வேட்பாளராக கிடைத்திருக்கக்கூடிய நண்பர் டி.ஆர். பாலு அவர்கள். தலைநகர் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 4 வழி தேசிய நெடுஞ்சாலையாக பறந்து விரிந்து இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் நண்பர் டி.ஆர். பாலு அவர்கள்தான். தரைவழி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது இந்தியா முழுமைக்கும் பல 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெடுஞ்சாலை போட்டவர் நண்பர் டி.ஆர். பாலு அவர்கள். அண்ணாவினுடைய கனவு திட்டம், கலைஞர் அவர்களுடைய கனவு திட்டம், சேது சமுத்திர திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அதற்காக முழு மூச்சாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எல்லாவித முயற்சிகளும் எடுத்து அது அடிக்கல் நாட்டு விழா வரை சென்று பல பணிகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுது தடைபட்டு போயிருக்கலாம். ஆனால் தடைபட்டு போயிருந்தாலும் இப்பொழுது பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கலாம். ஆக நினைத்து பாருங்க, அந்த திட்டம் மற்றும் நிறைவேற்றி இருந்தால் தென் மாவட்ட பகுதி மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய திட்டமாக அது விளங்கி இருந்திருக்கும். இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி நிச்சயமாக உயர்ந்திருக்கும். வேலை வாய்ப்புகள் பெருகி இருக்கும். ஆக சேது சமுத்திர திட்டத்தை மாற்றுப்பாதை கண்டறிந்து நிறைவேற்றுவோம் என்று அண்மையிலே பிஜேபி அரசு நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறது. ஆனால் அது இப்பொழுது கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தினுடைய 5 பெரிய துறைமுகங்களுக்கு வந்து செல்லக்கூடிய கப்பல்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா உலகில் இருக்கக்கூடிய பனாமா கால்வாய், சூயஸ் கால்வாய் போல நம்முடைய சேது கால்வாயும் நிச்சயமாக புகழ் பெற்றிருக்கும். ஆனால் இன்றைய அதிமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக மனுவையும் செய்திருக்கிறது. நான் உறுதியோடு சொல்லுகிறேன், இந்த தேர்தலில் நிச்சயமாக பாலு அவர்கள் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு வெற்றி பெறப் போகிறார் என்பது உறுதி. இவர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நாம் விரும்புகிற, நாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வந்து அமரப் போகிறார். நம்முடைய ஆதரவோடு, நம்முடைய துணையோடு. அப்படி அமைகிற அந்த ஆட்சியை பயன்படுத்தி உறுதியாக சொல்லுகிறேன், சேது சமுத்திர திட்டத்தை முதல் பணியாக எடுத்து அதை முடிக்கிற அந்த கடமையை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் 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 என்பதை நான் பலமுறை ஒரு உறுதிமொழியாக இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். தேர்தல் அறிக்கையிலே அதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சென்னையிலிருந்து பூந்தமல்லியை தாண்டி, சென்னையிலிருந்து திருப்பரம்புதூரை தாண்டி, சென்னையிலிருந்து தரமணியை தாண்டி, சென்னையிலிருந்து பெருங்குடியை தாண்டி நீங்கள் போகும்போதும் வரும்போதும் பார்க்கிற உங்கள் கண்ணில் படக்கூடிய பெரும்பாலான தொழிற்சாலைகள் எல்லாம் திமுக ஆட்சியில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வரப்பட்டவை. நம்முடைய தலைவர் கலைஞருடைய காலம் என்பது தொழில்மயமாக்கலுடைய காலமாக விளங்கியது. இதை எல்லோரும் நன்றாக அறிவோம்.
5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்தியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே தொழில்துறை வளர்ந்து வந்திருக்கிறது, பல சிறப்புகளை பெற்றிருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்திலே தான் தமிழ்நாடு உப்பு நிறுவனம், தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனம், தமிழ்நாடு சர்க்கரை கழகம் ஆகிய அந்த நிறுவனங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன. இந்தியாவிலேயே முதல் முறையாக மாநில அரசு 26%, மத்திய அரசு 25%, மக்களுடைய பங்களிப்பு 49% என்று ஜாயிண்ட் செக்டார் கூட்டுறவுத்துறையை கலைஞர் அவர்கள் தான் முதலாக இந்தியாவிலேயே முதலாக ஏற்படுத்தினார்கள். அந்த முறையில் தான் தூத்துக்குடி உரத் தொழிற்சாலை தொடங்கப்பட்டுச்சு. 1969 முதல் 1976 வரை நம்முடைய தமிழ்நாட்டில் 23 தொழிற்சாலைகளை கலைஞர் அவர்கள் தொடங்கி வச்சார். 1989ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் அப்பொழுது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பிரச்சார நிகழ்ச்சிகளை, பிரச்சார கூட்டத்திலே ஒரு செய்தியை சொன்னார். மூடப்பட்டிருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை எல்லாம் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை இயக்கி வைப்பேன், அதை தொடங்கி வைப்பேன் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்தார். ஆக அந்த அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே ஆண்டிற்குள்ள 9 தொழிற்சாலைகளை துவக்கி அதை இயக்கி வைத்தார்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய பின்தங்கிய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சிறப்பாக இயங்கக்கூடிய சிப்காட்களை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். 1996களிலே 8 துறைகளின் கீழ் அனுமதி பெற்று ஆரம்பிக்கக்கூடிய தொழிலை ஒரே விண்ணப்பத்தில் பெறலாம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் சொல்றோம்ல, ஒற்றை சாளர முறை, அதை ஏற்படுத்தி தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 1996 2000 ஆண்டு வரையில் கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் ஆட்சியை நாம் பார்த்தோம். அது ஆட்சியாக மட்டுமல்ல, தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஆட்சியாக மட்டும் நடத்தல, தமிழக அரசு நிறுவனத்தையே கலைஞர் தான் செயல்படுத்தினார். தொழிற்சாலைகளை நாம சொல்லுவோம் சிஇஓன்னு சொல்லுவோம். ஆக ஒரு முதலமைச்சராகவே மறந்து ஒரு சிஇஓவாகவே பணியாற்றினார் தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு நான் சில உதாரணங்களை சொல்லணும். நந்தம்பாக்கத்தில் இந்திய வர்த்தக மையம், ஒசூரில் மலர் பதப்படுத்தக்கூடிய டான்ஃப்ளோரா இன்ஃப்ராப்ராக், செயின்ட் கோவன் கண்ணாடி தொழிற்சாலை, மகேந்திரா இண்டஸ்ட்ரியல் பார்க், பேசின் பிரிட்ஜில் தனியார் மின் உற்பத்தி திட்டம், 100க்கும் அதிகமான திட்டங்களை கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு டைடல் பார்க் இருக்க, அது கலைஞரால் உருவாக்கப்பட்டதுதான் டைடல் பார்க். டைடல் பார்க் திறந்த 4 மாசத்துக்குள்ள அந்த டைடல் பார்க் இருக்கக்கூடிய முழு பரப்பளவிலும் நிறுவனங்கள் அமைஞ்சதும் நம்முடைய இந்தியாவில் முதல்ல நம்முடைய தமிழ்நாட்டில் தான், கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். இது ஐடி துறையினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியாக அபரிதமாக மாறிச்சு. அதுல இன்றைக்கு தமிழ்நாடு முன்னணியில் இருக்கு. ஆக தமிழ்நாடு இன்றைக்கு முன்னணியில் இருக்குன்னா அதற்கு போட்ட முதல் விதை யாருன்னா கலைஞர் போட்ட விதை தான். ஆக அனைவருக்குமான ஒரு அரசாங்கமாக கலைஞருடைய அரசு இருந்துச்சு. ஆனால் இன்றைய மோடி அரசை போல குறிப்பிட்ட சில பெரும் பணக்காரர்களுக்கு, சில கார்பரேட்டுகளுக்கு மட்டும் நடைபெறக்கூடிய அரசாக கலைஞர் நடத்தல. இதே மோடி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த நேரத்தில் நாடு முழுக்க போய் என்ன சொன்னாரு? நான் பிரதமரானா அதை செய்வேன், இதை செய்வேன், வானத்தை கிழிப்பேன், வைகுண்டத்தை காட்டுவேன், மணலை கூட கைதாக திரிப்பேன்,
என்று கதைகள் எல்லாம் சொன்னார். அதை நாட்டு மக்கள் நம்பினார்கள். குஜராத்தில் ஏதோ பெரிய புரட்சியை பண்ணி முடிச்சிருக்கிறாரு, ஆக இப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க, ஆக அது போல குஜராத்தை போல இந்தியாவையும் ஆக்கிடுவார்னு ஒரு பெரிய பிரச்சாரம். அது உண்மை அல்ல. அந்த மாநிலத்திற்கு போய் பார்த்தால்தான் உண்மை தெரியும். ஆனால் அப்படி ஒரு பிரச்சாரம் திட்டமிட்டு நடந்துச்சு. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஏமாந்து போனார்கள். என்ன சொன்னார்? நான் ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு உயர்த்துவேன். உயர்த்தப்பட்டிருக்கா? நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழலே நடக்காது. ஊழல் நடக்காமல் இருக்கா? நான் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வங்கிகளில் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய கருப்பு பணத்தை மீட்டெடுப்பேன். அத்தோடு நிறுத்தினால் கூட நான் அதை பற்றி பேச மாட்டேன். அதை தாண்டி சொன்னார், அதை எடுத்துக்கிட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவருடைய தலைக்கு பேங்க்ல வங்கிகளில் அவருடைய கணக்கில் டெபாசிட் பண்ணுவேன். எவ்வளவு? 15 லட்சம். இங்க இருக்கக்கூடிய உங்களை பார்த்து கேட்கிற, உங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு 15 லட்சம் பேங்க்ல போடப்பட்டிருக்கா? நான் தவறாக பேசிவிடக் கூடாது. இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் திருத்திக் கொள்ளுகிறேன். போடப்பட்டிருக்கா? போடல. சரி, 15 லட்சம் ஆனா 15,000 அதுவும் இல்லையா? சரி, 15 ரூபாய், அட்லீஸ்ட் ஒரு 15 காசு போடல. வரும் வரும் நீங்க எதிர்பார்த்தீங்க, வரல. ஆனா வரும், ஆனா வராது. இதுதான் மோடியினுடைய வாக்குறுதி, உறுதிமொழி. படிச்ச பட்டதாரிகள் வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. 5 வருஷத்துல 10 கோடி பேருக்கு நான் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் என்று வாய்க்கிழிய பேசினார். நான் கேட்கிறேன், யாருக்காவது ஒருத்தருக்கு, இந்த திருப்பரம்புதூரில் கூடி இருக்கக்கூடிய உங்களை பார்த்து கேட்கிறேன், படிச்ச பட்டதாரிகள் இருக்கீங்களே? அப்படி இருந்தால் கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். ஆக உங்களில் யாருக்காவது மத்திய அரசிலிருந்து மோடியினுடைய உத்தரவின் அடிப்படையில் வேலை கிடைச்சிருக்கா? இல்ல. ஆக இந்த நிலை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம். என்னன்னு கேட்டா, வேலை வாய்ப்பை பற்றி நான் சொல்லணும்னா 45 வருஷத்துல இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பின்மை 6.1% உயர்ந்து போயிருக்கு. இதை நான் சொல்லல, தேசிய மாதிரி ஆய்வு அறிக்கை மிக துல்லியமாக கணக்கெடுத்து இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கு. இதுதான் மோடி செஞ்சிருக்கக்கூடிய மோசடித்தனம். ஆக இதை விட கொடுமை என்னன்னு கேட்டா, இந்த வேலை வாய்ப்பின்மையை பற்றி ஒரு கருத்தெடுத்து வெளியில கணக்கு வெளியிடணும். அதை உருவாக்குறதுல இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு படுதோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி அறிக்கையை தயாரிச்சுட்டாங்க. இந்த அமைப்பு அறிக்கையை தயாரிச்சாச்சு. ஆனா இதை வெளியிடக்கூடாது என்று மிரட்டி அச்சுறுத்தி அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால இதை எதிர்த்து இந்த தேசிய புள்ளி விவர ஆணையத்தினுடைய தலைவரும் அங்க இருக்கக்கூடிய உறுப்பினரும் இதை கண்டிச்சு வெளிநடப்பே பண்ணிட்டாங்க. வேலையை விட்டு வெளியில வந்துட்டாங்க. ஆக இந்த செய்தியெல்லாம் வெளியே வரக்கூடாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் தமிழ்நாட்டில். அவர் இருந்த நேரத்தில் தான் முதல்ல உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தினாங்க. 2 நாள் நடத்தினாங்க. 2 நாள் நடத்தி கடைசியில முடிவுரை சொல்லுகிறப்போ முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. 2.40 லட்சம் கோடிக்கு புதிய தொழில் முதலீடுகள் வந்திருக்கு. எவ்வளவு? 2.40 கோடி. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள்
அந்த கட்சியின் சார்பில், அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். அப்படி வெளியிட்டதை நாம் படித்து பார்த்தபோது ஏறக்குறைய நாம் என்னென்ன கருத்துக்களை மாநிலத்தை பொறுத்தவரையில் மத்தியில் நம்முடைய ஆதரவோடு அமைகிற அந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஆட்சி வந்தால் என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் எப்படி சொல்லி இருக்கிறோமோ அதை அப்படியே வழிமொழிந்து அதை இன்றைக்கு அதை வெளியிட்டு இருக்கிறார்கள் சொன்னால் எப்படி ஒத்து போயிருக்கிறது? ஆக தேர்தல் அறிக்கையை அவர்கள் வெளியிட்ட நேரத்தில் அப்பொழுதும் பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்டப்போ சொன்னாங்க, ராகுல் காந்தியுடைய தேர்தல் அறிக்கை எப்படி பார்க்குறீங்கன்னு. திமுக வெளியிட்டது ஹீரோ, ராகுல் காந்தி வெளியிட்டிருப்பது சூப்பர் ஹீரோ அப்படின்னு. அதற்கு பிறகு 2 நாள் கழித்து பிஜேபி தேர்தல் அறிக்கை வந்துச்சு, மோடி வெளியிட்டார். அதை பத்தி கேட்டாங்க. திமுக வெளியிட்டது ஹீரோ, காங்கிரஸ் வெளியிட்டது சூப்பர் ஹீரோ, மோடி வெளியிட்டிருப்பது ஜீரோன்னு. அதுதானே 5 வருஷமா என்ன செஞ்சிருக்கோங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை உண்டாதுல. ஆக இந்த திட்டங்களை தீட்டி இருக்கிறோம், இந்த சாதனைகளை படைச்சிருக்கிறோம் என்று ஒரு வார்த்தை அதில் இடம்பெறல. நான் கேட்கிறேன், நீட் அதில் இடம்பெற்றிருக்கா? நம்முடைய தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று அழுத்த நிறுத்தமாக சொல்லி இருக்கிறோம். ஆக நீட் தேர்வு என்பது என்ன? நடுத்தர குடும்பத்தில், ஏழை எளிய குடும்பத்தில், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்திருக்கக்கூடிய, பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தில், சிறுபான்மை சமுதாயத்தில் பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய வீட்டு பிள்ளைகள் டாக்டராகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது இந்த நீட் தேர்வினால். அதனால தானே அரியலூர் பகுதியில் ஒரு தலித் இனத்தை சார்ந்த அனிதா என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனார். ஆகவே இதை தடுக்கணும். இதை சொன்னா என்ன சொல்றாங்க, உங்க காலத்திலே தான் வந்துச்சு. வந்தது உண்மைதான், ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வரல. ஆக தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடல யாரு? நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதை வன்மையாக கண்டித்தார்கள். கண்டிச்சது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு போட்டிருக்கிறோம். ஆக அதை அப்ப தடுத்து நிறுத்தி வச்சிருந்தோம். திமுக ஆட்சி இருந்த வரைக்கும், கலைஞர் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட்டு நுழைய முடியல. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அடிமையாக இருக்கிற காரணத்தினால, கூனி குறுகி ஒரு சேவகனாக எடுபடியாக இருக்கிற காரணத்தினால உள்ள நுழைய விட்டிருக்கிறாங்க. ஆக நுழைஞ்சிருச்சு, உள்ள வந்துருச்சு. ஆகவே தடுக்கணும். சட்டமன்றத்தில், மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாம் பேசினோம், வலியுறுத்தினோம், வற்புறுத்தினோம். ஏன் இதே சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில், ஒத்திவைப்பு தீர்மானத்தில், நேரமில்லா நேரத்தில், மானிய கோரிக்கை மீது நடைபெறக்கூடிய விவாதத்தில், நிதிநிலை அறிக்கை மீது நடைபெறக்கூடிய விவாதத்தில் நான் பலமுறை பேசியிருக்கிறேன். நேரம் கிடைக்கிற போதெல்லாம் பேசினேன். வாய்ப்பு கிடைக்க நேரத்தை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு நான் பேசினேன். அதற்கு பிறகு எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இதை ஒரு தீர்மானமாக கொண்டு வரணும், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும் என்று முடிவு செஞ்சு, அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தீர்மானமாக நிறைவேற்றணுமே. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிற போது இது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் கொண்டு வந்த தீர்மானம், அரசியல் ரீதியாக நாங்கள் இதை அணுக மாட்டோம் என்று ஒதுங்கிட்டோமா? அரசியல் பார்க்கல, கட்சி பார்க்கல. இது மாணவர்களுடைய பிரச்சனை, நம்முடைய வீட்டு பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்குரிய பிரச்சனை, மருத்துவர்களாக வர வேண்டும் என்கிற பிரச்சனை. எனவே முழு மனதோடு, ஏக மனதாக, எந்தவித மறுப்பும் இல்லாமல் அதை நாங்களும் வரவேற்று ஏற்றுக்கொண்டோம். தீர்மானம் ஏக மனதாக நிறைவேற்றப்பட்டது. சட்டமன்றத்தில் 2 முறை தீர்மானம் போட்டோம். அப்படி நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் டெல்லிக்கு போச்சு, பிரதமருடைய அலுவலகத்துக்கு போச்சு. ஆனா என்ன ஆச்சு? இதுவரைக்கும் ஏதாவது விளக்கம் உண்டா? ஏதாவது ஒரு செய்தி உண்டா? மத்தியில் போய் இங்க இருக்கக்கூடிய, மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ, துணை முதலமைச்சரோ, அமைச்சர் பெருமக்களோ அங்கே போய் சென்று அழுத்தம் கொடுத்தார்களா? வலியுறுத்தினாங்களா? வற்புறுத்தினாங்களா? கிடையாது. ஏன்னா போகும்போதே கையை கட்டிட்டு தானே போறாங்க.
அங்க போனோம்னா காலில் விழுந்துடுறாங்கல்ல. இதுதானே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்துல நாம தேர்தல் அறிக்கையில வெளியிட்ட உடனே அவங்க அதிமுக ஆளுங்கட்சி இப்ப இருக்கக்கூடிய அதிமுக தேர்தல் அறிக்கையிலையும் நீட்டை நாங்க ரத்து பண்ணுவோம் அறிவிச்சிருக்கிறாங்க. யாரை ஏமாற்ற? உள்ள நுழைய விட்டாச்சு. அதற்கான பயிற்சி வகுப்பெல்லாம் ட்ரைனிங் சென்டர்லாம் ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வருஷத்துக்கு வேலையான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த நிலையில இன்று கூட ஆங்கில நாளேடு டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பத்திரிகையில ஒரு செய்தி வந்திருக்கு இந்த நீட் பிரச்சனை பற்றி. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறுவோம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கை சொல்லுது. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை சொல்றதுக்கு முன்னாடி நேற்றைக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பியூல் கோஷ் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறார். அவர் வந்து விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்திருக்கிறார். என்ன பேட்டி தெரியுமா? தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்திற்கு வந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட மாட்டாது என்று கூறியிருக்கிறார் என்று தெளிவாக பியூஷ் கோயல் சொல்லியிருக்கிறார். இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, நீட் தேர்வுக்கு பயிற்சி அளிக்க 412 மையங்கள் செயல்படும் என்று ஏற்கனவே 8 மாசங்களுக்கு முன்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, அந்த மையங்களில் பயிற்சி பெற போன 16,000 மாணவர்களுக்கு நீட் தேர்வு எழுது குறித்த புத்தகமே கொடுக்கல, புக்கே கொடுக்கல, படிக்கிறதுக்கு ஆய்வு செய்வதற்கு புத்தகமே கொடுக்கல என்ற நிலை வந்திருக்குன்னா தயவு செய்து எண்ணி பார்க்கணுமா வேண்டாமா? இதே மாதிரி தானே சேலம் 8 வழிச்சாலை. சேலம் 8 வழிச்சாலைய 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதை நிறைவேற்ற போகிறேன் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு தீவிரமாக இருந்தார். அதனால விவசாயிகளுடைய நிலங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டுச்ச. தொடர்ந்து அங்கே போராட்டங்கள் நடக்கலையா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் என்ன சொன்னோம் என்று சொன்னால், சாலை தேவைதான். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு சாலை அபிவிருத்தி அவசியம்தான். ஆனால் அதே நேரத்தில் விவசாயி பாதிக்கப்பட முடியாத நிலையில அவர்களிடத்தில் கலந்து பேசி அவர்களை சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து அல்லது ஒரு மாற்று பாதையை தேடி கண்டுபிடிச்சு அதன் மூலமாக நிறைவேற்றிட வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் மட்டும் எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்கிறோம். ஆனா அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படலை. அதை எப்படியோ கொண்டு வந்து தீர்வோம் என்று முனைப்பில் ஈடுபட்டார்கள். போராடியவர்கள் எல்லாம் அடிச்சு உதைச்சாங்க, கைது பண்ணாங்க, சிறையில் கொண்டு போய் போட்டாங்க. பலர் மீது இன்றைக்கும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த பிரச்சனை குறித்து என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு? விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பில் வழக்கும் போட்டிருக்கிறாங்க. ஆக அவங்க வழக்கு இருக்கு, பொதுநல வழக்கு இருக்கு, விவசாயிகள் போட்ட வழக்கு இருக்கு. அதை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு? 8 வழிச்சாலையை அமல்படுத்தக்கூடாது, எங்கெங்க யார் யார் இடத்துல கைப்பற்றினீங்களோ அந்த இடத்துல அந்தந்த விவசாயிகளுக்கு திருப்பி கொடுக்கணும் என்று உத்தரவு போட்டிருக்கா இல்லையா? ஆக உத்தரவு போட்டதற்கு பிறகு அதை ஏற்று நிறைவேற்ற வேண்டியது அரசினுடைய கடமையா இல்லையா? இன்றைக்கு அதிமுகவோடு இந்த தேர்தலில் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்கல்ல, யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி, பெரியய்யா, சின்னையா எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்களா? இந்த கூட்டணி சேருகிற நேரத்தில் 10 அம்ச கோரிக்கை வச்சு நாங்க சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. அந்த 10 அம்ச கோரிக்கையில ஒண்ணு எதுனா நீட் தேர்வு. அடுத்தது என்னன்னா சேலம் 8 வழிச்சாலை. ஆக 8 வழிச்சாலைக்கு நீங்கள் வழக்கு போட்ட அடிப்படையிலே சாதகமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பை ஏற்று செயல்படுத்துவது அரசினுடைய கடமையா இல்லையா? இன்றைக்கு சேலத்தில் முதலமைச்சருடைய மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டம். நிதின் கட்கரி பிஜேபியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தரை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறார். அவர்
அவர் தான் முன்னாள் பிஜேபியினுடைய தலைவராக இருந்தவர், ஒரு முக்கியமான தலைவர். அவர் இன்றைக்கு பங்கேற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம், முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறார், பக்கத்தில் ஐயாவும் உட்கார்ந்து இருக்கிறார், பெரிய ஐயாவும் உட்கார்ந்து இருக்கிறார். இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு நிதின் கட்கரி? சேலம் 8 வழிச்சாலையை நிறைவேற்றிய தீருவோம் பேசியிருக்கிறார். வெட்க இருந்தா, மானம் இருந்தா, சூடு இருந்தா அங்கே முதலமைச்சரும் டாக்டர் ராமதாஸ் எழுந்திருச்சு அதை மறுத்திருக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன், ஏன் மறுக்கல? அதை மறுக்கக்கூடிய துணிவு ஏன் வரல? நீ கமிஷன் வாங்கிட்ட, 10,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செஞ்சு அதுல 4,000 கோடி ரூபாய் வரைக்கும் எடப்பாடி மாமூல் வாங்கியிருக்கிறாரு, லஞ்சம் ஊழல் செஞ்சிருக்கிறாரு என்பதுதானே உண்மை. இதைத்தானே நாங்க சொல்லுகிறோம், இதைத்தானே நாங்க இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சேலம் 8 வழிச்சாலை தீர்ப்பு வந்த உடனேயே உங்களுடைய அமைச்சரவையில் பல கோமாளிகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு நல்ல கோமாளி ராஜேந்திர பாலாஜி, பால்வளத்துறை அமைச்சர். பல கோமாளிகள். திண்டுக்கல் சீனிவாசனை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யாரோ ஒரு நிருபர் போய் கேட்டாங்களாம், சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு பொருளாதாரம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு, அதை பத்தி என்ன கேட்க? பொருளாதாரத்தை நான் பார்த்ததே இல்லைங்கிறாரு. அவ்வளவு அறிவாளி அவர். செல்லூர் ராஜ், நான் சொல்றதை விட நீங்க ரொம்ப விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். பல இடங்கள்ல இப்படிதான், நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதனால சொன்ன பிரச்சாரத்துக்கு நாங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் ரொம்ப விழிப்பா, ரொம்ப உன்னிப்பா இன்னைக்கு மக்கள் அந்த பிரச்சனையை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக மேடையில் ஒரு கட்சியினுடைய ஒரு பிரச்சார கூட்டத்திலேயே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பா முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த 10 அம்ச கோரிக்கை கொடுத்த புண்ணியவான் பெரியவர் டாக்டர் ராமதாசும் உட்கார்ந்து இருக்கிறார். ஆக அவங்களை வச்சுக்கிட்டே பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆக எல்லாம் சேர்ந்து கூட்டு, இந்த கூட்டணியே ஒரு வியாபாரம் தானே. இப்போ திமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணி தேர்தலுக்காக அமைஞ்ச கூட்டணி மட்டும் இல்ல, ஏறக்குறைய ஒரு 3 வருஷமா மத்திய அரசினுடைய பிரச்சனைகளை, மாநில அரசில் இருக்கக்கூடிய பல சங்கடங்களை, பிரச்சனைகளை எல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்வதற்கு, மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைகள் அறிஞ்சு புரிஞ்சு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மறியல், சிறை, கைது, இப்படி பல போராட்டங்கள். போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக போராடணும், அரசு ஊழியர்களுக்காக போராடணும், இளைஞர்களுக்காக போராடணும், மாணவர்களுக்காக போராடணும், நீட்டுக்காக போராடணும், காவேரி பிரச்சனைக்காக போராடணும். இப்படி பல பிரச்சனைகளுக்காக ஏறக்குறைய 3 ஆண்டு காலமாக போராடி 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 அதற்கு பிறகு இது தேர்தலில் அந்த தோழமை கூட்டணியாக மாறி இருக்கு. கொள்கை அடிப்படையில் அமைந்த கூட்டணி நம்முடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி. ஆனா அவங்க கூட்டணி எப்படி தெரியுமா? நாம கூட எதிர்க்கட்சி என்ற முறையில் ஆளுங்கட்சி இப்படி விமர்சிச்சிருக்க மாட்டோம். அப்படி விமர்சிச்சாங்க, தராதரம் இல்லாம விமர்சிச்சாங்கல்ல. எல்லாம் வீடியோ ஆதாரம் இருக்கு. இதே சின்னையா முதலமைச்சர் எடப்பாடியை பார்த்து என்னெல்லாம் பேசியிருக்காரு. அறிவு இருக்கா? மசாலா இருக்கா? அதை நான் பேச மாட்டேன், அது அன்புமணி தான் பேசுவார். ஆக இப்படியெல்லாம் தராதாரம் இல்லாம அரசியல் நாகரிகத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அசிங்கமான முறையில் பேசியவர்கள், விமர்சனம் பண்ணவங்க இன்றைக்கு கூட்டம்னா என்ன அர்த்தம்? இதே பிஜேபியோட சேருவீங்களான்னு பத்திரிகை நிருபர்கள் பெரிய பார்த்து கேட்டப்ப என்ன சொன்னாரு? 100க்கு 100 இல்ல, 100க்கு 200% சேர மாட்டேன் சொன்னாரா இல்லையா? பிஜேபி ஆட்சிக்கு என்ன மார்க்கு? 0, 0வை விட கீழே சொன்னார். இதே ஆளுநரை போய் பார்த்து சின்னையா போய் மனு கொடுக்கலையா? 18 ஊழல்கள் ஆதாரத்தோடு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கொடுத்து நீதிமன்றத்துக்கே போக போறேன்னு சொல்லலையா? ஆக என்ன, இப்போ கூட்டு சேர்ந்த உடனே பெரிய என்ன சொல்றாரு தெரியுமா? எடப்பாடி ஆட்சியில மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகிடுச்சு. மக்கள் வாழ்வாதாரம் பெருகிச்சோ இல்லையோ, உங்க வாழ்வாதாரம் பெருகிடுச்சு.
ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்ல, ஒரு 7-8 தலைமுறைக்கு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு பெரிய வாழ்வாதாரம். சீட்டு மட்டுமா, நோட்டும். ஆக இப்படி ஒரு கொள்கை இல்லாத ஒரு வியாபார ரீதியில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி அந்த கூட்டணி. அதனால்தான் இன்றைக்கு எதை பற்றியும் கவலைப்பட முடியாத நிலையில இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆக முதலமைச்சருடைய சொந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய அந்த சேலம் மாவட்டத்திலேயே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தாலும் சென்னை சேலம் 8 வழி பசுமை சாலை திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று அவர் பேசுகிறார் என்று சொன்னால் இதே கண்டெம்ட் ஆதா இல்லையா, அவமதிப்பு வழக்கு இல்லையா இல்லையா? ஆக அதிமுக அமைச்சர்களையும் முதலமைச்சர்களையும் இன்னைக்கு காமெடி பீஸ்களாக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த பிஜேபி ஆட்சி. நீட் தேர்வு குறித்தும் இதே நிலைதான், இப்ப சேலம் 8 வழிச்சாலை குறித்தும் இதே நிலைதான். ஆக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது, இன்று காலையில் கூட நான் குடியாத்தம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஒன்றை சொன்னேன் ஆதாரத்தோடு. இன்று ஒரு ஆங்கில வார ஏடு தி வீக் அப்படிங்கிற பத்திரிகை, இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகம் பூரா போயிட்டு இருக்கக்கூடிய பத்திரிகை. இந்த பத்திரிகையில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையை லக்ஷ்மி சுப்பிரமணியம் எழுதியிருக்கிறார். பையிங் த மேண்டேட் அப்படின்னு தலைப்பில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. டாக்குமெண்ட்ஸ் ரிவீல் that the AIDMK spent 641 crore in 2016 to bribe its way back to power. The election commission seems not to have noticed என்று தலைப்பில் ஒரு பயங்கரமான ஊழல், ஒரு மோசடி. இப்ப தேர்தல் நடக்கிற காரணத்தினால இதை நான் அவசியம் சொல்லி ஆகணும். நேற்றைக்கு இன்று பத்திரிகையில் வந்திருக்கு, இந்த வீக்குங்கிற பத்திரிகையில். என்னன்னா 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தான் வெற்றி பெற போகிறோம், ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று எல்லோராலும் பரவலாக பல்வேறு வகையில் கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து, ஆனா கடைசியில தேர்தல் முடிவு என்னாச்சு? நாம தோற்றோம், அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அது எப்படி? 1.1% வித்தியாசம். ஆக 1.1% வித்தியாசமாக இருந்தாலும் ஆட்சிக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனா நாம எதிர்க்கட்சியாக இருந்தோம். ஆக அந்த தேர்தல் எப்படி நடந்திருக்குன்னா, அதாவது 650 கோடி ரூபாய் கொடுத்து 2016 சட்டமன்ற தேர்தலை விலைக்கு வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு வீக் எப்படி சொல்லுதுன்னா, அவங்களா தனிப்பட்ட கருத்து இல்லது. ஐடி ரைடு நடந்திருக்கு. எங்க நடந்துச்சுன்னா, ஐடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு எங்க நடந்துச்சுன்னா, எஸ்ஆர்எஸ் மைனிங் கம்பெனி அங்க ரைடு பண்ணிருக்கிறாங்க. அங்க ரைடு பண்ணப்போ சில ஆவணங்கள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அந்த ஆவணங்கள்ல இந்த விவரங்கள்லாம் கிடைச்சு, எவிடன்ஸோட ஆதாரங்களோட கிடைச்சிருக்கு. அதாவது அதிமுக வேட்பாளர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் தமிழகம் முழுவதும் இதை கவனிக்க 3 அமைச்சர்கள் பொறுப்பேற்று விநியோகம் செய்ய அதற்காக பணம் அவங்க இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வருமான வரித்துறை ரைடில் இந்த ஆவணம் கிடைச்சிருக்கு. அந்த 3 பேர் கூட்டணி யார் தெரியுமா? அதுவும் அதுல இருக்கு. நத்தம் விஸ்வநாதன், அப்ப அமைச்சராக இருந்தவர், வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர். வைத்திலிங்கம், நத்தம் விஸ்வநாதன் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர். வைத்திலிங்கம் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர். அடுத்து இப்ப துணை முதலமைச்சராக இருக்கார் பாருங்க, ஓபிஎஸ். அவர் 3 பேரும் கூட்டாக சேர்ந்து அவரிடத்தில் இந்த பணம் ஒப்படைக்கப்பட்டு அதன் மூலமாக வாக்காளர்களுக்கு வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று ஐடியில
சோதனை போட்டப்போ, இன்கம் டாக்ஸ்ல சோதனை போட்டப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சு இத நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், வழக்கு போட்டிருக்கணும், ஆக்ஷன் எடுத்திருக்கணும், அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆக ரைடு பண்ணி அதை கைப்பற்றினாங்களே தவிர, கைப்பற்றி எங்க அனுப்பிச்சிருக்காங்கன்னா பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இதுல இருக்கு, இந்த வீக்குங்கிற ஆங்கில பத்திரிகையில் இருக்கு. ஆக அதை பத்திரமா அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க வாங்கி அதை வச்சுக்கிட்டு அதை காட்டி மிரட்டி கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இதான் உண்மை. அதுக்கெல்லாம் நடவடிக்கை இல்லை. அதை தொடர்ந்து இன்னொரு கொடுமை என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடி பிஎஸ்கே குரூப் அப்படின்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் ரைடு பண்ணியிருக்கிறாங்க. அங்க ரைடு பண்ணப்போ என்ன நடந்திருக்குன்னா, சில ஆவணங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஆவணங்கள்ல என்னன்னா, குட்கா ஊழல் தெரியுமில்ல உங்களுக்கு, விஜயபாஸ்கர், அது ஏற்கனவே அந்த வழக்கு சிபிஐயில் இருக்கு. நான் தான் முதல்ல சட்டமன்றத்தில் போதைப் பொருளாக தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருளாக இருக்கிற கேன்சரை உருவாக்கக்கூடிய அளவிற்கு மோசமான போதைப் பொருள் அது. ஆக அதை தாராளமாக விநியோகம் செய்ய, இளைஞர்களை மாணவர்களை குட்டிச்சுவராக்க, அவர்கள் உயிர்களை பறிக்க, அதை தாராளமாக விற்பனை செய்வதற்கு அதற்கு தனியாக மாமூல் வாங்கியிருக்கிறாங்க. இது யாரு? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். அந்த துறைக்கே பேர் என்ன தெரியுமா? மக்கள் நல்வாழ்வு. ஆனா மக்கள் நல்வாழ்வுல மக்களை சாகடிக்கிற துறை மாத்தினவர் விஜயபாஸ்கர். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது யாரு? காவல்துறை. ஆக தடை செய்யப்பட்டிருக்கக்கூடியதை யாராவது மீறி வித்தா அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை. அந்த காவல்துறையுடைய தலைவர் யார் தெரியுமா? இப்போ இல்ல, நல்ல வேலை கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட்டுருக்காங்க, டிஜிபி ராஜேந்திரன். இதெல்லாம் இப்போ இந்த மக்கள் மன்றத்தில் மட்டும் இல்ல, நான் சட்டமன்றத்திலே பேசி பதிவாகியிருக்கிறதெல்லாம். ஆக அவருக்கு இதுல பங்கு. ஆக இப்படித்தான் செய்தி நமக்கு முதல்ல கிடைச்சது. அதை வச்சு நாம சட்டமன்றத்தில் பேசி அதற்கு பிறகு பிரச்சனைகள் எல்லாம் வந்து, அதற்கு பிறகு நீதிமன்றம் வரைக்கும் சென்று, அந்த நீதிமன்றம் இதுல முகாந்தரம் இருக்கு, சிபிஐ விசாரிக்கணும் என்று இப்ப சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி, 2 நாளைக்கு முன்னாடி பிஎஸ்கே குரூப்ல ரைடு நடந்தப்போ அதிலிருந்து கைப்பற்றப்பட்டக்கூடிய ஆவணங்கள்ல யார் யாருக்கு பங்கு இருக்கு தெரியுமா? அந்த குட்கா விவகாரத்தில் துணை முதலமைச்சருக்கும் ஓபிஎஸ்க்கும் ஏபிஎஸ்க்கும் பங்கு இருக்கு என்று செய்தி வந்திருக்கு. இதே மாதிரி தான் அப்போ தேர்தல் நடந்தப்போ கரூர் அன்புநாதன் அவங்க பங்களாவில் அவங்க சொகுசா வாழக்கூடிய அந்த ஆடம்பர மாளிகையில் அரசு துறையினுடைய ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸ்ல பணம் இருக்கு. கிட்டத்தட்ட 200-300 கோடி ரூபாய் கைப்பற்றினாங்களா? என்ன ஆச்சு இது வரைக்கும்? அதே போல செய்யாதுரை எடப்பாடிக்கு மிக மிக வேண்டியவராக இருக்கக்கூடிய, இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா ஒப்பந்தங்களும் அந்த கான்ட்ராக்ட் தான், அவர் தான் எடுக்கிறார். ஆக அவருடைய வீட்டில் ரைடு பண்ணீங்க, அலுவலகத்தில் ரைடு பண்ணீங்க, என்ன ஆச்சு? தலைமைச் செயலகத்தில் ரைடு பண்ணலையா? சீஃப் செக்ரட்டரியுடைய ஆபீஸ்ல போய் ரைடு பண்ணலையா? என்ன ஆச்சு அதெல்லாம்? ஆனா இன்றைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு திமுக மீது கலங்க ஏற்படுத்தணும்னு நம்முடைய பொருளாளர் துரைமுருகன் வீட்லையும் அவருடைய மகன் கல்லூரியில போய் ரைடு பண்ணீங்களே. நான் கேட்கிறேன், ரைடு பண்ணுவது உங்களுடைய சுதந்திரம், அது ஜனநாயக கடமை. தவறு இருந்தால் யார் மேலும் நடவடிக்கை எடுப்பதற்கு உரிமை உண்டு, அதை தடுக்க நான் விரும்பல. முதல் நாள்ல போய் சோதனை போடுறீங்க, ஒண்ணும் இல்லை, திரும்பி வந்துட்டீங்க. அதற்கு பிறகு 2 நாள் கழித்து அவங்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கட்சி தோழர்கள் வீட்டில் போய் ரைடு பண்ணு போய் ஏதோ எடுத்தேன் என்று சொல்றீங்களே, எடுத்தீங்களா? கொண்டு போய் வச்சதை எடுத்தீங்களா? ஆக ஒரு களங்கம் ஏற்படுத்தணும். நீங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும், மோடியை பொறுத்த வரைக்கும் மிரட்டி அச்சுறுத்தி சிபிஐ, வருமான வரித்துறைய, புலனாய்வு துறைய
இதெல்லாம் மிரட்டி அச்சுறுத்தி நீதிமன்றத்தையும் மிரட்டுறீங்க. இப்போ மிரட்டி அவர்களை அச்சுறுத்தி அவர்கள் பயந்து போயிருக்காங்க, தவறு செஞ்சிருக்கிறாங்க. அதனால வழி இல்லாம உங்களோட கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. ஆக இப்போ தேர்தல் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெற போகுது, 22 இடங்களில் வெற்றி பெற போகுது என்ற செய்தியை உளவுத்துறையின் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை களங்கப்படுத்தணும், மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், திமுக மீது அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. திமுக என்ன இதெல்லாம் பார்த்து பயந்து போய் அஞ்சு நடுங்கி மூளைகளை போய் முடங்கி விடுமா? திமுக பொடாவை பார்த்தது, தடாவை பார்த்தது, மிசாவே சந்திச்சிருக்கோம். நாங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டோம். திமுக கழகம் பணங்காட்டு நரி, எந்த சலசலப்புக்கு நாங்கள் அஞ்சிட மாட்டோம். யாரிடத்துல? ஜூன் 3ஆம் தேதியோடு உன் பதவி காலியாக போகுது. தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் அன்று நாடு நல்ல நிலைக்கு வரப்போகுது. ஆக யாரை மிரட்டுவதற்காக இந்த பணி? ஆக இந்த நிலையிலே தான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் ரொம்ப கெடுபடியாக இருப்பது போல ஒரு காட்சி. காரில் போகிறவல நிறுத்தி சோதனை, அது நியாயம்தான், விதிமுறைப்படி நீங்க பண்ணுங்க. வியாபாரிகள், வணிக பெருமக்கள் ஒரு 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா எடுத்துக்கிட்டு போறதை நிறுத்தி சோதனை பண்றீங்க. திருமணத்திற்கு போற குடும்பத்தை நிறுத்தி சோதனை பண்றீங்க. ஆக 5000 ரூபா 10,000 ரூபா 1 ரூபா 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வச்சுட்டு போறத சோதனை பண்றீங்க. கோடி கோடியா எடுத்துட்டு போறாங்கல்ல, ஏன் சோதனை பண்ணல? இது வரைக்கும் திமுக மீதுதான் சோதனை போட்டிருக்கிறோம், வழக்கு போட்டிருக்கோம் என்ற செய்திகளை பரப்பிட்டு இருக்கீங்களே தவிர அதிமுக மீது ஏன் சோதனை போடல? வீக்கு சொல்லியிருக்க, நேரம் போட்டிருக்கணுமா வேண்டாமா? 2 நாளைக்கு முன்னாடி செய்தி வந்திருக்க. 2016ஆம் ஆண்டு தேர்தலே இந்த தில்லுமுள்ளு நடந்திருக்குன்னு ஆதாரத்தோடு வீக் எடுத்து காட்டுத ஐடி ரிப்போர்ட்டை வச்சு சொல்றாங்க. இந்த பத்திரிகையா தண்ணியா தன்னிச்சையா சுதந்திரமா அவங்க வெளியிடல. ஏன் இது வரைக்கும் நீங்க சோதனை போடல? ஆக தேர்தல் ஆணையம் என்பது ஒன்று இருக்கா இல்லையா? ஆக ஜனநாயகப்படி தேர்தலை நடத்த வேண்டியது அவருடைய கடமையா இல்லையா? இப்போ தேர்தல் அதிகாரிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அதிகாரியாக ஐஏஎஸ் அதிகாரி சத்யபிரசாத் சாகு நீங்க என்ன இருக்கிறீங்களா? இல்ல இல்லாம அந்த பொறுப்பெல்லாம் ஆட்சி இடத்துல ஒப்படைச்சிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இப்படி இருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் ஐஏஎஸ் ஆக எங்காவது நீங்கள் பணியாற்றதானே வேண்டும். அது உங்களுக்கு நினைப்பு இல்லையா? ஞாபகம் இல்லையா? நான் கேட்கிறேன். மிரட்டல, நான் அச்சுறுத்தல. ஜனநாயகத்தின்படி நடக்குங்கள். ஜனநாயகத்தின்படி நடக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு ஜனநாயகத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா? ஆக அதிமுகவுடைய ஏஜென்ட்டுக்காக செயல்பட தொடங்கி விட்டீர்களா? அந்த சந்தேகம் தான் இப்ப எங்களுக்கு வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய பாரதிய அவர்கள் தொடர்ந்து ஆணையத்திற்கு சென்று மனு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? ஒரே ஒரு நடவடிக்கை ஒப்புக்காக எடுத்தீங்க, டிஜிபி ராஜேந்திரன் மாத்தினீங்க. அங்க வேற ஒரு டிஜிபியை கொண்டு வந்து நியமிச்சிருக்கிறீங்க. தேர்தல் வரைக்கும் பரவாயில்ல. எத்தனை பேர் பட்டியல் கொடுத்திருக்கிறோம்? நியாயமா தேர்தல் வந்துட்டா 3 வருஷத்துக்கு மேல அது ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் அங்க பணியாற்றக்கூடிய இடத்துல 3 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது என்பது தேர்தல் விதிமுறையில் இருக்கு. எனக்கு வந்த செய்தி என்னன்னா, புதுசாக டிஜிபியாக நியமிச்சிருக்கிறீங்களே, அவரு சில போலீஸ் அதிகாரிகள் பல ஆண்டு காலமாக இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் மாற்ற வேண்டும், அதற்கு பதில் இவரெல்லாம் நியமிக்கணும்னு சொல்லி 2 நாட்களுக்கு முன்பு தேர்தல் கமிஷன் இடத்துல அந்த அதிகாரி இடத்துல கடிதம் கொடுத்திருக்கிறார். ஆக அந்த கடிதத்திற்கு கூட இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? யார் உங்களை ஆட்டி வைக்கிறார்கள்? பிரதமரா? இங்க இருக்கக்கூடிய எடுபடி முதலமைச்சர் எடப்பாடியா? ஆக இதற்கு நடவடிக்கை எடுக்க போறீங்களா இல்லையா? இன்னும் எனக்கு செய்தி என்னன்னா, சென்ற முறை என்ன பண்ணாங்கன்னா, தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு 144 தடை உத்தரவு போட்டாங்க. ஏன்னா யாரும் வெளியில் வரக்கூடாது, 4 பேர் 5 பேர் கூடி வரக்கூடாது, 144 தான்.
ஆக அந்த நிலையை மீண்டும் அந்த சட்டத்தை கொண்டு வந்து போட்டு யாரும் வராம அவங்க ஆளுங்கட்சிக்கு மட்டும் போலீஸ் பக்கபலமாக இருந்து எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக. அதனால நான் இந்த திருப்பரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை கேட்கிறேன், உங்களையும் தேடி வரும். உங்களிடத்தில் வந்து பணத்தை கொடுத்து வேண்டான்னு சொல்லாதீங்க. 2000 ரூபாய் கொடுப்பதாக எனக்கு காலையிலிருந்து செய்தி வந்துகிட்டு இருக்கு. உண்டா இல்லையா? 2000 கொடுக்கறாங்களா இல்லையா? 2000 இல்ல, அவங்க அடிச்சு வச்சிருக்கிற கொள்ளைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு ரோட்டுக்கு. கேளுங்க, எவ்வளவு கொடுத்தாலும் கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டி குவிச்சாலும் இந்த முறை உன்னுடைய பாட்சா பலிக்க போறதில்ல. நம்முடைய திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அணிதான் வெற்றி பெற போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லி இருக்கிறோம், தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறோம். நாம பொறுப்புக்கு வருகிற போது, மத்தியில நம்முடைய விரும்பக்கூடிய ஆட்சி அமைகிற போது, இளம் பிரதமர், இளம் தலைவராக இருக்கக்கூடிய இளம் பிரதமராக வர இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அந்த பொறுப்புக்கு வருகிற போது என்னென்ன பணிகளை நிறைவேற்ற போகிறோம் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறோம். அதுல குறிப்பா நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன சில செய்திகளை மாத்திரம் தலைப்புச் செய்திகளாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன். கிராமப்புற மகளிருக்கு 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும், நீங்கள் சிறு சிறு தொழில்களை செய்து கொள்வதற்காக. அதே போல மகளிருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் 50 லட்சம் மகளிருக்கு மக்கள் நல பணியாளர்கள் பணி வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கக்கூடிய 1 கோடி பேருக்கு சாலை பணியாளர்கள் வேலை வழங்கப்படும். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு அந்த விலைகளை முழுமையாக நாம் பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு கட்டுப்படுத்த போகிறோம், குறைக்க போகிறோம். பெண்கள் வந்திருக்கிறீங்க அதிகமா, அதுவும் இப்ப டிவி நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆக அந்த டிவி, கேபிள் டிவி, அந்த கட்டணத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அதை குறைக்க போறோம். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வறுமையின் காரணமாக, தங்களுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக, குடும்ப செலவுக்காக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய தாலி, தோடு, மூக்குத்தி இதெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கிறீங்க. அதையெல்லாம் வட்டி இல்லாம மீட்டு அந்த முழுமையாக அந்த கடனை முழுமையாக தள்ளி அதை திருப்பி உங்கள் கைக்கு வரக்கூடிய அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். 2006 தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த நேரத்தில் அப்பொழுது தேர்தலை சந்திச்சப்போ தந்த உறுதிமொழி, விவசாயிகளுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று. யாரும் நம்பல, யாரும் அதை எதிர்பார்க்கல. எப்படி முடியும் என்று சொன்னாங்க. அது 1 கோடி 2 கோடி அல்ல, 7000 கோடி ரூபாய். அதை எப்படி தள்ளுபடி செய்ய முடியும் என்று எல்லாம் கேலி செஞ்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்லட்டுமா, நாங்களே நம்பல. ஆனால் கலைஞர் முதலமைச்சராக வந்து அமர்ந்தார், பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். எங்க? நேரு ஸ்டேடியத்தில் பதவி பிரமாணத்தை நடத்தி முடிச்சுட்டு கவர்னர் போயிட்டார். கவர்னர் போனதற்கு பிறகு தலைவர் கலைஞர், முதல்வராக பதவியேற்ற கலைஞர் அவர்கள் என்ன செய்யணும்? நேரா கோட்டைக்கு போகணும், முதலமைச்சர் அறையில் போய் உட்காரணும், அந்த நாற்காலியில் உட்காரணும், அடையாளத்திற்கு 2 கோப்புகள் ஃபைல் கொண்டு கொடுப்பாங்க, கையெழுத்து போடணும். இதுதான் முதலமைச்சர் செய்கிற முதல் மரபு. ஆனால் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? கவர்னர் போனதற்கு பிறகு அவர் இடத்தை விட்டு எழுந்திருக்கல, அங்கேயே உட்கார்ந்து இருந்தார். அந்த விழா மேடைகளே உட்கார்ந்து இருக்கிறார். கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்புகளை விழா மேடைக்கு கொண்டு வந்தார். திரண்டிருந்த மக்களுக்கு முன்னாலேயே விழா மேடையிலேயே நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் 7000 கோடி ரூபாய் கடன் ரத்து என்று ஒரே கையெழுத்து போட்டார். ரத்தாச்சா இல்லையா? அதே போலதான் இந்த தேர்தல் அறிக்கையிலையும் முழுமையாக கூட்டுறவு வங்கிகளை வாங்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறோம். மாணவர்களுடைய கல்வி கடன் சென்ற நாடாளுமன்ற தேர்தலையும் சொன்னோம், ஆனா ஆட்சிக்கு வரல, அதனால அது செய்ய முடியல. இந்த தடவை ஆட்சிக்கு வரப்போறோம், அதுல சந்தேகம் இல்லை.
அதனால் மீண்டும் அறிவிச்சிருக்கிறோம், மாணவருடைய கல்வி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிச்சிருக்கிறோம். ஆக இதெல்லாம் நிறைவேற்ற நாம் ஆட்சிக்கு வந்தாகணும். ஆக மக்களுக்காக வந்தாகணும், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வந்தாகணும். ஆக மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை மாற்றுகிற நேரத்தில் தானாக இங்கே நடைபெறுகிற ஆட்சி தானாக போய்விடுகிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 22 இடங்களில் இடைத்தேர்தல், சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல். ஆக அந்த 22 இடைத்தேர்தலில் முழுமையாக நாம் தான் எப்படி 40க்கு 40 என்று சொல்லுகிறோமோ அதே போல் 22க்கு 22. ஏற்கனவே காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சேர்த்து 97 பேர் இருக்கும் இல்லையா சட்டமன்றத்தில். 22 வெற்றி பெற்று வந்துட்டால வரோம். 97 22 கூட்டுங்க, 119. 234 தொகுதிகளில் பாதி மெஜாரிட்டி 117 தான். 119 யாருடைய ஆட்சி? ஆக அந்த நிலை வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் எடப்பாடி காலி. இதான நடக்க போகுது. ஆக அதனால நான் சொல்லுகிறேன், இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நான் என்னைக்கு கடந்த 20ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இந்த திருப்பதம்பூர் வரையில நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரம் என்னன்னு கேட்டா, ஒரு 3 கேள்வியை தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 3 கேள்விகள். அந்த 3 கேள்விகளில் முதல் கேள்வி என்ன தெரியுமா? மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணம். அந்த மரணத்தில் மர்மம் இருக்கு. அந்த மரணத்தில் மர்மம் இருக்கு. நான் கொஞ்சம் விட போறதில்லை, கொஞ்சம் அதிகம் பேச போறேன். இல்ல அவர் முடிக்கணும்னு சொல்லி நிற்கிறாரா நினைச்சேன். பேசட்டுமா வேணாமா? ஆக முதல் கேள்வி, அந்த மரணத்தில் மர்மம் இருக்கு. இதை சொன்னது நான் இல்ல, முதல்ல சொன்னது ஓபிஎஸ், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் தான் சொன்னார். அவர் தான் முதல்ல சொன்னார். அம்மையார் ஜெயலலிதா மறைந்தார். மறைந்த உடனே இவருக்கு முதலமைச்சர். எப்பெல்லாம் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போறாங்களோ அப்பெல்லாம் இவர் முதலமைச்சர் வருவார். அந்த அதிர்ஷ்டம் அவருக்கு இருக்கு. 2 முறை அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க, 2 முறை இவர் தான் முதலமைச்சர் வந்தார். அது மாதிரி இறந்த உடனே அவர் தான் முதலமைச்சராக வந்தார். ஆக வந்து உட்கார்ந்தார், சட்டமன்றத்தில் வந்து உட்கார்ந்தார். நாங்களும் எதிரில் உட்கார்ந்துருக்கிறோம். இங்கே அன்பரசு இருக்காரு, ராஜா இருக்காரு, கருணா இருக்காரு, எல்லாம் நாங்களாம் உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாரும் சட்டமன்றத்தில் வந்தால் வெளியில பேசுவோம், அது வேற. சட்டமன்றத்தில் வந்தால் ஒரு மரபுப்படி எல்லாரும் வணக்கம் வைப்போம், சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுறது இயல்பு, அது அரசியல் நாகரிகம். அந்த அடிப்படையில் பார்த்த உடனே முதலமைச்சர் வர்றாரு, வணக்கம் வச்சேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வணக்கம் வச்சேன். வணக்கம் வச்சோடு நிறுத்திருக்கலாம், கொஞ்சம் ஒரு புன்முறுவல் பூத்துட்டேன், அதான் தப்பா போச்சு. உடனே என்னை பார்த்து சிரிச்சிட்டாரு. சிரிச்சது பதவி போச்சு, அவருக்கு முதலமைச்சர் பதவியே போச்சு. சிரிச்சதுக்குங்க, என்னை பார்த்து சிரிச்சதுக்கு பதவி போயிடுச்சு. சசிகலாவுக்கு கோபம் வந்துருச்சு. அது எப்படி நீ ஸ்டாலினை பார்த்து, எதிர்கட்சி தலைவர் பார்த்து சிரிக்கலாம்? முதலமைச்சர் கிடையாது, நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. யாரு? சசிகலா. ஆக அவரை தேர்ந்தெடுக்கணும். யாரு? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து ஏகமனதாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்த கவர்னர் திருப்பி கொண்டு கொடுத்துட்டாங்க. கவர்னர் அதை படிச்சு பார்த்துட்டு அதற்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு வந்துருச்சு, அணிகள் பிரிஞ்சிச்சு. ஓபிஎஸ் தனி அப்படின்னு ஒரு அணி பிரிஞ்சிச்சு முதல்ல. அதனால மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படின்னு கவர்னர் சொல்லிட்டாரு. ஆக சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் தனபால் அவர்களும் தேதியை சொல்லிட்டார், என்னைக்குன்னு. அந்த தேதி வரப்போகுது. தேதி வருவதற்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி, அதாவது பிளவு ஆயிடுச்சுல, ஓபிஎஸ் அணின்னு தனியா பிரிஞ்சிச்சு. சசிகலா ஒரு தனியா பிரிஞ்சிருக்கு. சசிகலா முதலமைச்சர் அப்போ அந்த தேதி வரைக்கும். ஆனா அங்கீகாரத்தோட இல்ல, அபிஷியலா கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள தேர்ந்தெடுத்திருக்காங்க. அபிஷியல் வந்து சட்டமன்றத்தில் போனதுக்கு பிறகு தான் அபிஷியல். ஆக அதற்கு பிறகு கூவத்தூர்ல கொண்டு போய் எல்லாரும் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. கூவத்தூர் எல்லா சகல விதமான
வசதிகள் பல்லானா பல்லானா கில்லானா கில்லானா எல்லாம் நடக்கும். ஆக அப்போ உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் அங்கே அமைதியாக அவங்க உட்கார்ந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு. சொத்து குவிப்பு வழக்கு, 4 வருஷம் ஜெயில், 100 கோடி ரூபாய் ஃபைன். அம்மையார் ஜெயலலிதா இறந்து விட்டார், அதனால அவங்களுக்கு தண்டனை இல்லை. ஆனா தீர்ப்பு 4 வருஷம், 100 கோடி ரூபாய் ஃபைன். இன்னும் ஒரு 48 மணி நேரத்தில் சிறையில் வந்து ஆஜராகணும். தீர்ப்பு வந்துருச்சு. அம்மா பதறி போயிட்டாங்க. முதலமைச்சர் பதவியில் போய் உட்கார வேண்டிய நேரத்தில் போயிடுச்சு என்று யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்து எல்லாருடையும் உட்கார்ந்து கூவத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறப்ப பார்த்தா திடீர்னு சசிகலா காலில் ஏதோ ஊர்ந்து வந்திருக்கு. நான் மண்புழுன்னு மண்புழு மாதிரி தவழ்ந்தாருன்னு சொல்லிட்டேன். அவர் உடனே நான் மண்புழு விவசாயிகளுக்கு பயன்படுறேன்னாரு. விவசாயிகளுக்கு பயன்படுறேன்னாரு. விவசாயிகளுக்கு பயன்படுற மண்புழு மண்ணுக்குள்ள போலாம், மண்ணுக்குள்ள தான் போகும். நீங்க மண்ணுக்குள்ளையா போனீங்க? சசிகலா காலுக்குள்ள போயிருக்கிறீங்க. காலில் விடுற காட்சியை பார்க்கிறோம். பொத்துன்னு விடுவாங்க, எழுந்திருவாங்க. நீங்க விழல, அப்படியே உருண்டு தவழ்ந்து அப்படியே புழு மாதிரி நெலிஞ்சி போய் அதுக்கு பிறகு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி அவரு போய் சபையில் உட்கார்ந்துட்டாரு. இத ஓபிஎஸ் தாங்கிக்க முடியல. துணை முதலமைச்சர் இப்போ, அப்ப இல்ல, அப்ப முதலமைச்சர், அவர் அப்ப முதலமைச்சர் இருந்து விலகியாச்சு, எடுத்துட்டாங்க. ஆக உடனே நீதி கேட்டு எங்க போனார் தெரியுமா? தன்னுடைய அம்மா சமாதிக்கு போனார். போய் உட்கார்ந்தார், தியானம் பண்ணார். இப்படியே கையை வச்சார், இப்படியே கையை உயர்த்தினார். 40 நிமிஷம், 40 நிமிஷம் கண்மூடி தியானம். அதுக்கு பிறகு ஆவியோடையும் பேசினார். இது நான் சொல்லல, அவரே சொன்னார். அம்மாவோட நான் பேசினேன் சொன்னார். வெளியில் வந்து சொன்னாரா இல்லையா? சொல்லுகிறப்ப சொன்னார், அம்மா எனக்கு அநியாயம் நடக்குது. ஏன் எனக்கு இல்ல, உங்களுக்கு நடந்திருக்கு. உங்க மரணம் மர்ம மரணம், இயற்கையாக நீங்க சாகல சொன்னார். விசாரணை நடத்தணும், நீதி விசாரணை தேவை, சிபிஐ விசாரணை என்கொயரி பண்ணணும். கேட்டது யாரு? ஓபிஎஸ். முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் கேட்கல. இது அதிமுக காரங்க தெரிஞ்சுக்கணும். ஆக முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் கேட்கல, பதவி போன உடனே கேட்டாரு. மறுபடியும் துணை முதலமைச்சர் பதவி கிடைச்ச உடனே கேட்கிறாரு. இப்போ இதே ஆறுமுகசாமி, ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமுகசாமி தானே விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கண் துடைப்பு தான், அது வேற. 6 முறை சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்களே, ஒரு முறையாவது நீங்க போய் ஆஜரானீங்களா? இல்லையே. ஆக அவங்க சொன்னதை தான் நாங்க சொல்றோம். இதை உடனே ஜெயக்குமாருக்கு ரொம்ப ஆத்திரம் வருது. அவர் எப்போது முந்திரி கொட்டை. ஸ்டாலின் எப்படி ஜெயலலிதாவை பற்றி பேசலாம்? என்ன தகுதி இருக்கு? ஜெயலலிதாவாக இருந்தால் நான் பேச மாட்டேன். உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்பது மாத்திரம்தான் நான் பேச மாட்டேன். முதலமைச்சர் 1.1 தான் வித்தியாசம், தோற்று போனோம். ஆனா நாங்க எதிர்கட்சி, அவங்க முதலமைச்சர். அவங்க நாட்டுக்கு முதலமைச்சர். ஏன் எங்க மேடையில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து அவங்க தான் முதலமைச்சர். ஆக அவருடைய மரணத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு, மர்மம் இருக்கு. அதை கேட்கக்கூடிய உரிமை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலினுக்கு எல்லாவித உரிமையும் இருக்கு. அந்த அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். ஆக ஒண்ணு, இந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரல. அதற்கடுத்து 2வது கொடநாடு. ஆக அந்த பிரச்சனையை நான் முழுக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா ஸ்டாலின் கொடநாடை பத்தி பேசக்கூடாது, முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்னை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. முதல்ல விசாரிச்ச உயர் நீதிமன்றம் ஸ்டாலின் உண்மையை தானே பேசுறாரு, தப்பா பேசலையா, பேசட்டும், தடை போட மாட்டேன்ட்டாரு. அதுக்கு பிறகு மேல்முறையீடு போய் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கு. ஆக 2 நாள்ல பிரச்சாரம் முடிய போது இன்னும் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் பேசிதான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்களா? உங்களுக்கு கொடநாடுன்னா என்னன்னு தெரியாதா?
தெரியுமா தெரியாதா? யாரு பின்னணி தெரியுமா தெரியாதா? யாரு தூண்டி விட்டது தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு மட்டும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டிவியில நேரடி ஒளிபரப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அத்தனை பேருக்கு தெரியும். ஆக அது விசாரணை முழுமையாக நடைபெறணும், அந்த தீர்ப்பு வெளியில வரணும், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். அது இரண்டாவது. மூன்றாவது இருக்க, நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு விம்புது. பொள்ளாச்சி தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே இப்படி ஒரு அக்கிரமம் எங்கும் நடந்ததாக வரலாறு கிடையாது. 200க்கு மேற்பட்ட இளம் பெண்கள் மோசமான நிலையில பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு, இது இன்னைக்கு நேத்து நடந்த மேட்டர் இல்ல, 7 வருஷமா நடந்துட்டு, 7 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இதை நடந்துகிட்டு இருக்க ஊரு பொள்ளாச்சி. அந்த ஊர்ல போலீஸே இல்லையா? காவல்துறை காணாம போயிடுச்சா? உளவுத்துறை ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த உளவுத்துறை என்பது 10 நாட்களுக்கு 15 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய செய்திகளை அறிஞ்சு அதை ரகசியமாக குறிப்பிடுத்து முதலமைச்சருக்கு, அரசுக்கு நினைவூட்டணும், எடுத்து சொல்லணும். அதுதான் உளவுத்துறை. இது பின்னால் நடக்கிறது இல்ல, நடந்திருக்கு. 7 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதற்கு பிறகு கூட செய்தியை சொல்லலையே. ஏன் சொல்லல? தெரியாமல் போச்சா? தெரியும். தெரிஞ்சிருந்தும் இதை மறைச்சதுக்கு என்ன காரணம்? பின்னணியில யார் இருக்கா? பேரவையினுடைய, சட்டப்பேரவையினுடைய துணை சபாநாயகருடைய மகன் இருக்காரா இல்லையா? சொல்லுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, ஆதாரத்தை நிரூபிங்க. அதற்கும் தடை கட்டு போனீங்களா? ஸ்டாலின் பேசக்கூடாதுன்னு தடை போட்டாங்களா? இல்லையே. ஆக உண்மை எல்லாருக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கு. ஆக 200க்கு மேற்பட்ட பெண்களை கட்டாயப்படுத்தி, பலவந்தப்படுத்தி, கடத்தி கொண்டு போய் பண்ணை வீட்டில், தோட்டத்தில், சொகுசு பங்களால கொண்டு போய் அடைச்சி வச்சு அவர்களை கொடுமைப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செஞ்சு புகைப்படம் எடுத்து வீடியோ காட்சிகளை பதிவு செஞ்சு அதை அவர்களுக்கு போட்டு காட்டி மிரட்டி அச்சுறுத்தி பணம் பறிச்சு இவ்வளவு அக்கிரமங்களை செஞ்சிருக்கிறீங்களே. உங்களுக்கெல்லாம் பெண் பிள்ளைகள் இல்லையா?